இந்த டைம் டீப் கட்டிங் வந்து பண்ணலைங்க. ஸோ நார்மல் கட்டிங் தான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வால் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. வால் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வால் பெயின் வந்து எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணுறது வந்து ஒவ்வொரு கிளையிலுமே ஒவ்வொரு துளிர்லையுமே நம்ம அறுவடை ஆகுதில்ல. ஸோ அதில் வந்து எல்லா துளிருமே வந்து கைப்பட்டு அது கட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தாங்க. ஸோ வந்து நம்ம தெரியாமல் வந்து அரைக்குறையாக கட் பண்ணிட்டாலுமே ஒன்று வந்து நம்ம நார்மல் துளிர் வந்து எல்லாமே வரதுக்கு முன்னாடி 1, 2 துளுத்து வந்துடும். ஸோ அது வந்து சீக்கிரமாக முன்னாடியே வந்து அரும்பு வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பூவும் வர ஆரம்பிச்சிருது இல்லையா? ஸோ அப்போ வந்து வால் பெயின் சீக்கிரம் அட்டாக் ஆகும். அந்த பூவுலையுமே வால் பெயின் வந்து வரும். அது இல்லாமல் அந்த அரும்புமே என்ன சொல்கிறது, மிஸ்மேட்சாக வரும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகாது. ஸோ இது என்னென்னா பூவுக்குமே சேராது, அந்த துளிருக்குமே சேராது. நம்ம கட் பண்ணுறத வந்து ப்ராப்பராக கட் பண்ணோம் அப்படின்னா தான் துளிர் வந்து அதிகமாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லி செடி வந்து கட் பண்ணுறதாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, செடி வந்து எப்படி கட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் வந்து செடி கட் பண்ணதுலேருந்து அண்ட் லாஸ்ட் வந்து பூ வந்து முடிகிற வரைக்கும் எப்படி என்னென்ன மருந்தடிக்கிறோம், எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லியிருக்கீங்க. ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செடி பாருங்கள், கட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணுறது வந்து இப்போவுமே பனி இருக்கு இல்லையா, பனிக்காலம் இருக்கிறதுனால இப்போ துளிர் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வருன்றதுனால நார்மல் கட்டிங் தான் பண்ணுறாங்க. அது நார்மல்லையுமே கொஞ்சம் ஜென்டலாக மேலோட்டமாக மட்டும் சும்மா லைட்டாக கட் பண்ணி விடுறாங்க. செடி வந்து கொஞ்சம் வளரட்டுன்ற மாதிரி. எப்படியும் மார்ச் மாதத்துக்கு மேலே தான் நல்லா வருமா. மார்ச் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் சம்மர் வெயில் அதிகமாக வரும் இல்லையா, பனிக்காலம் வந்து குறைய வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பூ கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் உரம்லாம் எதுவுமே போடலைங்க சுத்தமாகவே. ஆனால் உரம் போடாமையே வந்து செடி கட் பண்ணி 1 வீக் அப்புறம் மருந்து அடித்தோம், துளிர் மருந்து. ஸோ அது வந்து என்ன மருந்து அடித்தோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் வந்து பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செடி வந்து கொஞ்சம் ஜென்டலாக தான் மேலோட்டமாக அப்படி கட் பண்ணுறாங்க. ரொம்ப டீப் கட்டிங் வந்து முன்னெல்லாம் பண்ணிவிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணும் போது ஆள் வச்சு கட் பண்ணோம். அப்போது ஒரு பேட்ச் வந்து எப்படி கட் பண்ணாங்கன்னா, அப்படியே தரமட்டமாக அப்படியே கட் பண்ண மாதிரி பண்ணாங்க. அப்படி தான் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணுறத வந்து சரியாக கட் பண்ணலை, இல்லை கட் பண்ண தெரியாமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விட்டு கட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் என்ன சொல்கிறது, முன்ன பின்ன வரும். நம்ம கட் பண்ணாது வந்து சீக்கிரம் துளுத்து அரும்பு வச்சு மொக்க வச்சிடும். அப்புறமா நம்ம கட் பண்ணது கொஞ்சம் லேட்டாக தான் குப்புன்னு அது ஒரு செட்டாக வந்து துளிர் வரும். ஸோ அது வந்து நம்ம கட் பண்ணிட்டு நம்ம எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறோமோ அதில் தான் அந்த துளிர் மட்டும் தான் நம்ம பூ வந்து கடை கொடுக்க முடியும். ஸோ நம்ம விட்டது வந்து 1, 2 துளிர் விட்டு பூ வருது, அரும்பு வச்சிருக்கிறது வந்து சீக்கிரம் வந்து நோய் தான் கொடுக்கும். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அது வந்து அது கிள்ளி தூக்கி போடுறது தான் நல்லது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த துளிர் வந்ததுக்கப்புறம் எப்படி அரும்பு வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம துளிர் வந்து நம்ம விட்டு வந்து கட் பண்ணக்கூடாது. செடியை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக ஈவனாக ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தான் ஃபுல்லாகவே கட் பண்ணணும். அது ஒரு ட்ரிக்குங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல. ஸோ அதனால தான் கட் பண்ணாலுமே கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கட் பண்ணணுங்க. ஸோ கொஞ்சம் எல்லாம் விட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இப்படி வந்து கட் பண்ணுறாங்க இல்லையா, ஈக்குவலாக செடி ஃபுல்லாகவே வந்து ஈக்குவலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணுங்க. ஸோ நான் வந்து எப்படி இது கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து கயிறு கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க, எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். கட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் செடியில் வந்து அதிகமாக துளிர் வந்து முன்ன பின்ன வராதுங்க. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நிறைய துளிர் வந்துருக்குது. ஸோ அதனால தான் வால் பெயின் மருந்து வந்து அடிக்கடி அடிச்சிட்ருக்கோம். வால் பெயினும் வந்துடுச்சு. ஸோ அந்த வால் பெயின் வந்து எப்படி வருதுன்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஒரு டைம் வந்து பூ ஆல்ரெடி கருகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த டைமுமே வந்து கொஞ்சம் வால் பெயின் அதிகமாக வந்திருக்கு. ஸோ வால் பெயினுக்கு வந்து மேக்ஸிமம் சிமோடிஸ் தான் மருந்து அடிப்போம். ஸோ அடிச்சிருக்கோம் இந்த டைமு. கட் பண்ணும் போது என்ன ரீசன்னு தெரியல, கொஞ்சம் என்ன சொல்கிறது, பூ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கு. ஒரு சில மொக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வந்து முன்ன பின்ன வந்து வால் பெயின் வந்திருக்கு. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் பக்கத்து கழனிகளில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ப்ராப்பராக வந்து மருந்தடிக்கிறோம், ப்ராப்பராக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பக்கத்து கழனியில் இன்னும் அவங்க கட் பண்ணலை, இல்லைன்னா அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னாலுமே அந்த கழனியிலேருந்து வால் பெயின் வந்து நம்ம கழனிக்கு வருமா. ஸோ வெள்ளைப்பூச்சிலேருந்து வால் பெயின்லேருந்து எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ மேக்ஸிமம் வந்து பக்கத்து கழனிகளை வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம கழனிக்கு அதிகமாக வராது. ஸோ அது ஒரு ரீசன் தான். ஸோ எங்கள் தோட்டத்தில் வந்து நியர்பை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. அவங்களது பூ வந்து இப்போ நிற்கிற ஸ்டேஜு. ஸோ அதனால் நம்மளது வந்து கட் பண்ணி துளிர் வர ஸ்டேஜு. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னா, கட் பண்ணி இந்த துளிர் வர்றதில் வந்து மேக்ஸிமம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்சில் வந்து சீரீஸ் வைஸ் நான் கொடுக்குறேன் அடுத்தடுத்து. ஸோ எப்படி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன செடிங்க வந்து நம்ம வீட்டை வச்சுருக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்றது, சப்போட்டா கொய்யாலாம் சுத்தமாக வச்சுக்கவே கூடாதுங்க. பூச்செடி பக்கம் சப்போட்டா கொய்யா மரம்லாம் இருக்குது அப்படின்னா அது நிஜமாகவே அது ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகும் பூச்செடி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் அவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குதுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அடிக்கடி லைவ் வரேன் அப்படின்னா, ஃபுல் தோட்டத்தையும் வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட முடியுமா, வீடியோ வந்து கரெக்டாக வருமா, பார்க்கவும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் லைவ் வரும்போது நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய வந்து விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். நிறைய வந்து மெடிசன் வந்து மருந்து நாங்கள் என்னென்ன மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்களுமே ஷேர் பண்ணலாம். 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது ஒரு ரீசன் தான். இல்லைனா என்னென்ன பிரச்சனை வருது, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க ஸோ வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைவில் ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வந்து மல்லி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூச்சி வந்து வால்பேன் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறமா வந்து இந்த பூச்சி வெள்ளைப்பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சில செடிங்க வந்து அவாய்ட் பண்ணணும், ஒரு சில மரங்க. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, துளிர் அவ்வளோ அழகாக வந்திருக்குதுங்க. ஆனால் அதில் வந்து முன்ன பின்ன வந்த துளிர் 1 2 தான் இருக்குது. அந்த 1 2 வந்து எப்படி இருக்குது பாருங்கள், வால்பீன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது கொடுக்குறேன். ஸோ அதனால தான் செடி வந்து நீங்கள் கட் பண்ண தெரியல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2 3 டைம் வந்து கட் பண்ணிக்காங்க. ஒரு டைம் நீங்கள் கட் பண்ண காட்டினாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கட் பண்ண தெரியாமல் நீங்கள் மொத்தமாக வந்து முன்ன பின்ன செடியை வந்து கட் பண்ணக்கூடாது. நான் வந்து கயிறு கட்டினீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் தான் அப்படியே கட் பண்ணுவாங்க, அவ்வளோ அழகாக கட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அது வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஈவனாக. ஆக்சுவலாக இவங்க கட் பண்ணுறதுமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இருந்தாலுமே இப்போ 1 வருஷமாக தான் இவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அந்த கயிறு கட்டினீங்களான்ற வீடியோவிலேருந்து கயிறு கட்டி கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக அவங்க கட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட அவங்களாம் ஒரு 10 20 வருஷமாக அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் வந்து அவங்க கட் பண்ணுறது. ஸோ அதனால் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வந்து அந்த மாதிரி கட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்னு ஐடியா கேட்டு கட் பண்ணுங்கள். இல்லைனா நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று பாதியமாக பாருங்கள், இப்படி மேலோட்டமாக 1 2 பாருங்கள் விட்டு விட்டு கட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஃபுல்லாக எல்லா துளிர்லையுமே அந்த கட் பண்ணி அந்த ஒரு குச்சி தெரியும் பாருங்கள், அந்த இது கட் பண்ணி அந்த ஸ்ட்ரீம் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு துளிர் வந்து அதிகமாக வருங்க. ஸோ நீங்கள் வந்து துளிர் வந்து நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் முன்ன பின்ன வர துளிர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கணும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா அது வந்து வால்பேன் வந்து சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும். அது முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஆள் வச்சு கூட அது கிள்ளி போடணுங்க. ஸோ அது வந்து இப்போது 2 3 நாளாக அந்த வேலை நடந்துகிட்ருக்குது. ஸோ அது கிள்ளி போடுற வேலை தான். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் வந்து மல்லி சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல. ஸோ மேக்ஸிமம் ஆஃபாக பார்த்தா எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோ பார்க்குறேங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாங்க பார்க்குறாங்க. ஸோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து என்ன புரியணும் எனக்கு தெரியல. ஸோ அது அவங்களோட விருப்பம். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கட்டும், இல்லைன்னா ஆஃபாக பார்த்துட்டு ஆஃபாக பார்த்தா யாருக்குமே யூஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கட் பண்ண தெரியாதவங்க ப்ராப்பராக கட் பண்ண தெரிஞ்சவங்கள பார்த்து ஒரு டைம் வந்து கட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வீடியோஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதை பார்த்து கட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த பூ ஆக்சுவலாக முன்ன பின்ன கட் பண்ணது 1 2 தெரியாமல் விட்டது எப்படி பூ வந்திருக்கு அப்படின்றது வந்து
உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாதுன்றதுக்காக தான் அந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தா நெக்ஸ்ட் வீடியோவுடைய பெனிஃபிட் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து துளிர் மருந்து கேட்டிருக்கீங்க. நாங்கள் ஆக்சுவலாக துளிர் மருந்து என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். சமத்கர் வந்து அடிப்போங்க. சமத்கர் அப்படி இல்லைன்னா சல்ஃபர். ஆக்சுவலாக இப்போ சல்ஃபர் மேக்ஸிமம் ஆட் பண்ணுறாங்க. அப்புறமா பிஜிஆர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர், அது வந்து ஆக்சுவலாக என்ன ரீசன்னா செடி வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக சமத்கர்லாம். ஏன்னா செடி வந்து கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இல்லைன்னா கொடித்துளிர் வருது. மேக்ஸிமம் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது சமத்கர், சல்ஃபர். ஸோ நீங்களுமே அந்த துளிர் மருந்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக என்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் செடி வந்து கட் பண்ணுறது ப்ராப்பராக கட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணலை இல்லை என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஏன்னா பூ வந்து நிறைய பூ வந்து வால்பெயின் வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட கருகி போன மாதிரி இருக்குது. ஸோ போஸ்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.